ஏன்னா பாப்பாவுக்கு சர்ஜரி பண்றப்ப எங்கள வந்து ஏசி ரூம்ல தான் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு அந்த வீட்ல வசதி இல்ல. ஃபேன், டவர் ஃபேன் அது கூட இல்ல. மேல் ஃபேன் மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப இவ அந்த சர்ஜரி பண்ண இடத்துல ரொம்ப சொறி எடுக்கும். அரிப்பு அதிகமா இருக்கிறதுனால, அப்ப டாக்டரே கேட்டாங்க, "உங்க வீட்ல ஏசி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "எங்க வீட்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல சார்" அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்களுக்கு இந்த ஏசி வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்து மாதாவரம் தொகுதிய சேர்ந்த சுதர்ஷன் ஐயா, எம்எல்ஏ ஐயா எங்களுக்கு உதவி செஞ்சாரு. இப்ப எங்க ஓகே. பாப்பா அதிக நேரம் இருந்தாங்கன்னா வீட்ல, இந்த ஏசியோட தான் இருப்பாங்க. ஏன்னா, அவளுக்கு அந்த தொடையில சர்ஜரி பண்ணதுனால ரொம்ப அரிப்பு எடுக்கும். அதனால அவ கூலிங்கா இருந்தா அது நல்லதுன்னு சொல்லி, நாங்க ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல சொன்ன அடுத்த நிமிஷமே எங்க வீட்ல வந்து ஏசி மாட்டுனாங்க. அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னீங்களா இந்த மாரி அவங்க சொல்றாங்க பாப்பாவ அப்படின்னு? வந்து அடிக்கடிக்கு வந்து பார்க்க ஓகே. வருவாங்க. அங்க செக்கப் பண்ணும்போதே செக்கப்புக்கு பாக்க வரப்ப அவங்க முன்னாடியே டாக்டரும் கேட்டிருந்தாங்க. எம்எல்ஏ ஐயா முன்னாடியே. சரி எங்களால முடியும். நாங்க வாங்கி தரோம்ன்னு சொல்லிட்டு, நாங்க வீட்டுக்கு வரப்ப ஏசி ஃபிக்ஸ் பண்ணி தான் இருந்துச்சு. நாங்க வாடகை வீட்ல இருந்தோம். ஓகே. அப்ப ஏசி ஃபிக்ஸ் பண்ணியே தான் இருந்துச்சு. நாங்க பாப்பாவ கூட்டிட்டு வரப்ப, இப்ப நிம்மதியா தூங்குறா.